வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் பஞ்சாபி தால் தட்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பருப்பெல்லாம் வேக வச்சிடலாம். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 2 பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு. தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 3/4 கப் நம்மக்கிட்ட பருப்புக்கு இருக்குது. பருப்பு கலவா 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சீக்கிரம் வெந்துடும். கடல் பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் 5 விசிலாவது விட்டுடுங்க. பருப்பு நல்லா மசிய வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதில் நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நறுக்குன ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடுங்க. மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம ஊற்றின நெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நறுக்கின கொத்தமல்லி சேருங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக தாளிப்புக்கு போகலாம். தாளிக்கிறதுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய். இதில் இப்போ ஒரு சின்ன துண்டு நறுக்கின இஞ்சியும் ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. பூண்டு நல்லா வறுபடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே பூண்டு நல்லா நிறம் மாறிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட தாளிப்பு, அதாவது தட்கா ரெடி. இதை இப்போ அப்படியே பருப்பில் சேர்த்துருங்க. ஸோ இதோ நம்மளோட தால் தட்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.